சவுக்கு சங்கர் இவருடைய வீட்டுல நேற்று தாக்குதல் நடந்திருக்கு. இத பண்ணது மர்ம நபர்கள். இந்த மர்ம நபர்கள் எதற்கு வீட்டுக்குள்ள வந்து சாக்கடை கொட்டுறாங்க? கிட்டத்தட்ட பெட்ரூம் வரைக்கும் அந்த சாக்கடை கொட்டிட்டு போயிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? பல ஊடகங்கள் கிளைம் பண்றது சவுக்கு சங்கர் தூய்மை பணியாளர்களை பத்தி தப்பா பேசுறதுனாலதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா நிஜமாவே சவுக்கு சங்கர் சொன்ன விஷயம் என்ன? கழிப்பறை சுத்தம் செய்பவர்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதை தெரியாத பல ஊடகங்கள் தப்பு தப்பா நியூஸ பரப்பிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி அவர் வீட்டுல நடந்த தாக்குதல ட்ரோல் வரைக்கும் செய்றாங்க. அப்படி என்ன சவுக்கு சங்கர் சொன்னாரு, எதனால அந்த தாக்குதல் ஏற்பட்டிருக்கு, இது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன நெருக்கடியில சவுக்கு சங்கர் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுக்க பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிக்கப்பு நாடாவில இருந்து. சவுக்கு சங்கர் இவரை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. அரசியலோட நுணுக்கங்களை தாண்டி திமுக என்னென்ன ஊழல் செய்து திமுக எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து எடுத்துக்காட்டா வந்து சொல்ற ஒரு ஆள். இப்போ இவர் வந்து பல்வேறான அரசியல் குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாலும் அப்பப்ப இவர் ஜெயில் போறதும் அதுக்கப்புறம் பெயில் வாங்கிட்டு வெளியே வரதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ரீசெண்டா இவர் வீட்டுல வந்து தங்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு வந்து சீல் வச்சோடனே இப்ப அந்த வீடு வேண்டாம்னு கொஞ்ச நாள் ஹோட்டல்ல தங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு தனி வீட்டுல வாடகைக்கு எடுத்து தங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வீடு கீழ்ப்பாக்கத்துல இருக்கு. இது ரொம்ப ரகசியமா இருக்கு. யாருக்கிட்டையும் நான் இங்கதான் தங்குறேன் அப்படின்றத சொல்லவே இல்லை. சவுக்கு சங்கர் வீட்டுல அவரும் அவருடைய அம்மாவும் தான் தங்கியிருக்கிறாங்க. இப்போ நேற்று காலையில இருந்து மதியானம் வரை இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் கோர்ட்டுக்கு போய் கையெழுத்து இட போயிருக்காங்க. இப்ப இதே நேரத்துல என்ன ஆகிருக்குன்னா, அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் தூய்மை பணியாளர்கள் போல் இருக்கிறார்கள். ஆனா வந்து அவங்க தூய்மை பணியாளர்களான்னு தெரிய வரல. சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். குடியிருக்கிற வீடு, படுக்கிற பெட்டு, இதெல்லாம் மலத்தை கரைச்சி ஊத்தினா நீங்க எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. சமைக்கிற பாத்திரம் யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? எங்க வெளில கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த குடி தண்ணியில் கலந்துருக்குன்னு அப்படியே நிறுத்திட்டாங்க. தொட்டி காலி பண்ணிட்டாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த வீட்டுக்கு போகணும். அவ்வளவு துர்நாற்றம். இன்னைக்கு கேமரா பர்சன்ஸ் பிரஸ்லேருந்து வந்தாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன பாவம் பண்ணிட்டாங்க? இவங்க முன்னாடி இருக்கிற கதவை உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது உடைக்க முடியல அப்படி சொல்லி பின் கதவை போய் உடைச்சிருக்காங்க. இந்த நேரத்துல சவுக்கு சங்கர் அம்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கதவை இழுத்து பிடிச்சிருக்காங்க, நிறுத்த வச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்தவங்க அதிக பேர் அப்படிங்கறதுனால கதவை உடைஞ்சிருச்சு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா சவுக்கு சங்கரோட அம்மாவே உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்ச நபர்கள், நான் ஒண்ணு செய்ய மாட்டேன், ஒழுங்கா உன் பையன் மட்டும் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த சாக்கடையும் மலத்தையும் அரைச்சு எல்லா இடத்துலயும் ஊத்திருக்காங்க. ஊத்திட்டு அப்படியே காணாம போயிருக்காங்க. இதை அறிஞ்ச சவுக்கு சங்கர் அவர்கள் வீடியோ கால் மூலமா இது எல்லாமே பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம நமக்கு கிடைச்ச சிசிடிவி காட்சிகளும் இதோ. ஆனா நீங்க அப்படி போட்டா நம்ம உள்ளிட்டு பின்ன யாரும் எடுக்க மாட்டாங்க. இல்ல நீங்க போட்டீங்கன்னா உள்ளிட்டு பின்ன யாரும் ரெண்டு கூட முடியாத ஒரு பேட் ரிமார்க் வந்து வீடு தந்தேனாலே நமக்கே இப்ப டென்ஷன் ஆயிருக்கு பாருங்க. அது போட்டும். பட் நீங்க அடுத்தது நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றேன். இப்ப நடந்து போச்சு. இப்ப அது பேசிட்டு பிரயோஜனம் இல்லை. இனி எனக்கு ஒரு பிரச்சனை வராம பாருங்க. சரி, ஏன்னா எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுது. வீடு தந்தா அந்த டைம்ல இருந்தே நெய்பர்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்ப எல்லாம் இவரு சொல்லி இவரு சொல்லிட்டு நாங்க நம்மளோட ஆளு. இப்ப நீங்க எனக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. யார் என்ன சொல்றாங்க இப்ப அதனாலே நமக்கு டென்ஷன் வந்துருக்கு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. நான் ஊர்ல இருக்கும்போது இது எல்லாமே ஆயிடுச்சு. சரி, அது வந்து இது எல்லாமே நடக்கும் போது சவுக்கு சங்கர் வீடியோ கால் மூலமா தான் பாத்துட்டு இருக்காரு. இது எப்படி நடக்குது பாத்தீங்கன்னா, உன் வீட்டை எப்படி நாசப்படுத்துறோம் பாருன்னு அந்த மர்ம நபர்களே வீடியோ கால் போட்டு, அதுவும் அவங்க அம்மா போன் மூலியமாவே இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறைக்கு உடனே போன் பண்ணி இந்த மாதிரி சொல்றாரு, எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு. இவர் சொல்ற இன்னொரு கிளைம் என்னன்னா, இப்போ காவல்துறை நினைச்சிருந்தா எப்பயோ இதை வந்து தடுத்திருக்க முடியும். நானும் திருப்பி கால் பண்றேன், ஆனா காவல்துறை எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காவல்துறை வராங்க. அதுக்கப்புறம் உடனடியா வேறு என்ன வழிங்க? நான் வந்து அம்மாவுக்கு போன் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க வண்டியில கல்ல விட்டு எரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்மளை நோக்கி தான் வருது அப்படின்ட்டு. உடனடியாக நான் 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். சார் பேட்ரோல் ஜீப் வரும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிடம் கழித்து தான் பேட்ரோல் ஜீப் வந்தது. இதன் காரணமாகவும் எனக்கு வந்து இது காவல்துறையோட பின்னணி இந்த தாக்குதல்ல இருக்குன்ட்டு எனக்கு தெரியுது. நார்மலா பாருங்க, போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு 2 பேட்ரோல் ரோந்து வாகனங்களாவது இருக்கும். ரெஸ்பான்ஸ் டைம் 10 நிமிஷத்தை தாண்டக்கூடாது. நான் இடத்த சொல்லிட்டேன், எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். அண்ட் அது வந்து ஒரு முக்கியமான இடம் தான். ரொம்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமெல்லாம் இல்லை.
பேட்ரோல் ஜீப் வர்றதுக்கு 30-40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிடங்களாக காவல்துறை வந்த பிறகும் அங்கே கூடியிருந்தவர்களை அகற்றுவதற்கு 2 முதல் 3 மணி நேரம் ஆயிட்டுன்றதை நீங்க எல்லாரும் பாத்தீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் வரலாமான்னு கேட்டாலும் நீங்க வராதீங்க சார், நாங்க சொந்த பிறகு வாங்கன்னு சொல்றாங்கன்னா காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து. இத பண்ணவங்க கண்டிப்பா தூய்மை பணியாளர்களானே தெரியல. ஆனா தூய்மை பணியாளர்களா இருந்தா அதற்கு செல்வ பெருந்தகை தான் காரணமா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முதல்ல இந்த செல்வ பெருந்தகை யாரு? காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சவர் தான் செல்வ பெருந்தகை அவர்கள். அதாவது காங்கிரஸும் திமுகவும் தான் கூட்டணி இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ 230 கழிவுநீர் சுத்திகரிப்பு வாகனங்கள் நம்ம தமிழக அரசு மூலம் கொடுக்கப்படுது. இதுல கிட்டத்தட்ட வெறும் 83 வாகனங்கள் மட்டுமே பயனுள்ளதா இருக்கு, மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு. ஆனா மிச்ச வாகனங்கள் என்ன ஆச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது செல்வ பெருந்தகை அவர்கள் கிட்டத்தட்ட 20,000 தான் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்காங்க. ஆனா நிஜமாவே அதுக்கு மேலேயே வரணும். இப்போ இந்த நிலையில தான் இங்க சம்பளம் கொடுக்கிற பணத்துல இருந்தே செல்வ பெருந்தகை அதுல இருந்து திருடியதாக சொல்லப்படுது. இதை சவுக்கு மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல சவுக்கு சங்கர் அவர்களே சொல்றாங்க. சோ இதுக்கு முழுக்க முழுக்க செல்வ பெருந்தகையும் ஒரு காரணமா இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பயனுள்ள விஷயங்கள் எதுவுமே கிடைக்க விடாம இவர் பண்றாரு அப்படிங்கறது இவருடைய ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. இதனிடையில வேற என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 ரூபாய்க்கு கிளீன் பண்றத 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கி அதுலயும் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. இதனால மக்களோட வரிப்பணம் போனதை தாண்டி தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே கிடைக்காம போயிருக்கு. இப்ப இததான் அவர் வெளிக்கொணர்ந்து சொல்லியிருக்காரு மீடியாட்ட. இதுக்கப்புறம் தான் பல்வேறு விஷயங்கள் அந்த மீடியாவுக்கு எதிராகவே நடக்குது. நான் 4 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனோ, என் வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். 1000 விமர்சனங்கள் அவரது அரசின் மீது வருகின்றன. ஒரு விமர்சனம் வருகிறது என்பதற்காக ஒரு வீட்டின் மீது இப்படி அவமானகரமான அருவருக்கத்தக்க தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் எத்தகைய ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சவுக்கு மீடியா நெட்வொர்க் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிரஷரை தாண்டி போலீஸ் ஸ்டேஷன்லயும் பல முறை சமன் அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. இப்ப இது எல்லாமே சேர்ந்து இப்ப சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இனிமே மீடியாட்ட வரமாட்டேன், என் உயிருக்கு ஆபத்தா போனாலும் பரவாயில்ல, எங்க அம்மா வரைக்கும் அட்டாக் பண்றாங்கன்னா நாளைக்கு எனக்கு என்ன வேணாலும் நடக்கும், எங்க அம்மாவுக்கு என்ன வேணாலும் நடக்கும். சோ இதோட நான் எல்லாமே நிறுத்திக்கிறேன், யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இது மொத்தத்தையும் நிறுத்திடுறதா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல, தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம், தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம். இது ஒரு சவுக்கு சங்கரோ அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது. இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம். இப்போ இந்த சம்பவத்தில் நடந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் எல்லா வீடியோவும் இப்ப பரவலா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி சவுக்கு சங்கர் அவர்கள் நிஜமாவே கழிப்பறை சுத்தம் செய்யறவங்களை அசிங்கப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம பல ஊடகங்கள் வச்சாலும் நிஜமாவே நடந்ததே வேற. ஆனா இங்க ஊடகங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் பண்ணலன்றது தெரியல. இன்னும் சவுக்கு சங்கர் என்ன தெளிவா சொல்லியிருந்தாருன்னா, காவல் ஆணையர் அருண் அவர்கள் இதை பண்ணிருக்கலாம். ஏன்னா காவல் ஆணையர் அருணே பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகைக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் போல, திமுக அரசுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இதை எப்படி அவர் கிளைம் பண்ணி சொல்றாருன்னா, ரீசெண்டா திருவெங்கடம் அப்படிங்கிற இவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த என்கவுண்டர் வழக்கே சீக்கிரமா முடிக்கணும்னு தான் முடிச்சாங்க. ஆனா நிஜமாவே இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளி வேற ஒரு நல்லா தெரிஞ்ச நபர் தான் இதை பண்ணிருக்காங்க. ஆனா காவல் ஆணையர் அருண் திருத்துப்புடி இதை பண்ண காரணம் இது என்கவுண்டர் பண்றதுக்கு மாதிரி தெரியல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேஸை மூடி மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு பண்ண விஷயம் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த விஷயத்தையும் சொல்றாங்க. நான் 2வது முறை கைது செய்த போது மதுரை சிறையில் முதலில் வைத்துவிட்டு என்னை புழல் சிறையில், புழல் 1 சிறையில், தண்டனை சிறையாளிகள் இருக்கக்கூடிய சிறையில் என்னை வைத்தனர். நான் இருந்த அதே செக்யூரிட்டி பிளாக்ல தான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் அந்த சிறையில் தான் இருந்தனர். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் என்னிடம் சொல்ல தகவலை வைத்து தான் நான் இதை சொல்கிறேன். அண்ட் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலை என்பவரின் மருமகன் இப்போது செல்வ பெருந்தகை உடன் இருக்கிறார். அவரோட பெயர் எனக்கு நினைவில், நான் சொல்றேன்.
இப்போ இந்த கொலை சம்பந்தமா வந்து மீண்டும் உங்களை விசாரிக்காங்க, இந்த சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்றீங்க, யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் உங்களுக்கு சம்மன் கொடுத்து விசாரிச்சு அப்படி ஒத்துழைப்பு ஃபர்ஸ்ட் வந்து நிச்சயமா விசாரணைக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல உடனடியாக அவர்களால் விசாரணை நடத்த முடியாது. என்ன காரணம் என்றால் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. காவல்துறை உள்ளபடியே விசாரணை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் நீதிமன்றத்தில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும். அப்படி ஃபைல் செய்தால் நான் என்னிடம் இருக்கக்கூடிய தகவல்களை அவர்களிடம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த விசாரணையை சென்னை மாநகர காவல்துறை நடத்தக்கூடாது. திருவேங்கடம் அவர்களுக்கு இந்த இது செல்வப்பெருந்தை அவர்களோட ரோல் தெரியுன்றதுனால தான் தூக்கிட்டு போய் அவரை என்கவுண்டர் பண்ணாங்க. அதே போல வேகமாக சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இவர்கள் இந்த குற்றவாளிகள் யாரும் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி அவசரமாக இந்த விசாரணை முடிக்கப்பட்டு இருக்கிறது. சரியான விசாரணை பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் கிரைம் பிரான்ச் சிஐடி இல்லைனா சிபிஐ விசாரணைக்கு இது செல்ல வேண்டும். சென்னை மாநகர காவல்துறை இப்படி இந்த விஷயத்தை மூடிமறைக்கத்தான் முயலும். இப்ப இத்தனை விஷயமும் மீடியா கிட்ட பயங்கர பரவலா பேசப்படுது. ஒரு சில மக்கள் வந்து இது எப்படி பேசுறாங்கன்னா, மக்களுக்காக போராடி சொன்ன மனுஷனுக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஒரு சில பேர் இதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வருத்தம் அளிக்குது. இதுவரை 4 ஆண்டுகளாக என் மீது பொய் வழக்கு போட்டு என்னை நீதிமன்றத்திற்கு அலைக்கழித்து என்னை முடக்க நினைத்தார்கள். அவர்களால் அது முடியவில்லை என்றதும் இன்று என் வீட்டின் மீதும் என் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு துணிந்து விட்டார்கள். இன்னைக்கு என்ன புகார் கொடுத்திருக்கீங்க? அந்த புகார் என்ன சொல்லியிருக்கீங்க? யாரு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க? நான் என்னுடைய தாயார் தான் வீட்டில் இருந்தாங்க. அதனால தாயார் புகார் அளித்திருக்காங்க. அந்த புகாரில் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு 50 பேர் 20 பேர் வீட்டிற்குள் நுழைந்து கடுமையாக தாக்கி அவதூறாக பேசி உங்கள் மகன் எங்களை தவறா பேசிட்டான்னு சொல்லி கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. வீட்டுக்குள்ள மலம் கலந்த கழிவுகளை சமையலறை, படுக்கை, மெத்தை, டைனிங் டேபிள் எல்லாவற்றிலும் கொட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அண்ட் அவங்க பேசி கொண்டதை வைத்து வாணி சி விஜயகுமார் என்ற வழக்கறிஞரின் தூண்டுதலில் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரிய வந்தது என்று இந்த புகாரில் தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறை இதை சட்ட வல்லுநர்களின் கருத்து கேட்ட பிறகு நாங்கள் வழக்கு பதிவு செய்வதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வோம் என்று தெரிவித்தனர். வாங்கிட்டு ஒரு ரெசிப்ட் கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர் இல்லை, வெறும் ரெசிப்ட். நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கின பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணோம்னு சொல்லிட்டாங்க. நான் தமிழ்நாட்டில் குடியிருக்கிறேன். எனக்கு பொறுப்பான காவல்துறை தமிழக காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை, அதுவும் குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுக்காது என்று தெரிந்தாலும் நான் தெலுங்கானா காவல்துறையிடம் புகார் அளிக்க முடியாது. இங்கே நான் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்றதுனால கீழ்பாட்டில் கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும். வேறு என்ன வழி? இல்லை, எனக்கு தூய்மை பணியாளர்களா என்பதை எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இன்னும் தூய்மை பணியாளர்களாக இருந்தால் என்னுடைய வீடியோவை பார்த்துவிட்டு அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். தூய்மை பணியாளர்களை கொள்ளையடிக்கிறாங்க, அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை சேரவில்லை என்று தான் நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் உள்ளபடியே மகிழ்ந்திருப்பார்கள். இன்று வந்தவர்கள் காசு கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு கூலிப்படை, துப்புரவு தொழிலாளர்கள் என்ற பெயரில் துப்புரவு தொழிலாளி அன்னைக்கு கலர் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு கரெக்டாக வீட்டை கண்டுபிடிச்சு வராங்க. நான் இங்கே குடியிருக்கிறேன் என்பது எப்படி எந்த துப்புரவு தொழிலாளிக்கு தெரியும்? அதனால இது கூலிப்படை. இதன் பின்னணியில் செல்வப்பெருந்தகையும் அருண் IPS அவர்களும் இருக்கிறார்.